கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கண்களை மூடி ஜெபிப்பதற்கு முன்பாக சில காரியங்களை உங்களோடு பேச நான் வந்திருக்கிறேன். மறுபடியும் இந்த வாரத்திலும் கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி ஆயுசு நாட்டில் கூட்டி கொடுத்து வைத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். பல காரியங்கள் இந்த ஊர்லேயே நடக்கிறத நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த 2 சாட்சிகளும் கூட இந்த ஊரில் அரவங்காடு பக்கத்தில் இருக்கிற அரவங்காட்டில் நடந்த சாட்சிகள். ஒருவேளை தூரத்தில் அங்கெல்லாம் அவங்களுக்கும், ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கிறவங்களுக்கும் பல வருஷங்களாக இந்த ஊழியத்தை செய்துட்ருக்கிறேன். 38-39 வருஷமாக நான் செய்துட்ருக்கிறேன். அதனால் எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருப்பேன். என்னுடைய ஆரம்ப ஊழியம் ஊட்டியில் தானே, என்னுடைய ஆரம்ப ஊழியம் இங்கே தான். அதனால் எனக்கே நினைக்கும்போது ஒரு அற்புதங்களெல்லாம் நினச்சி அவள் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சொல்லும்போது நான் என்னையே மறந்துடுவேன். என்ன இது ஆச்சரியமாக இருக்குதே, அப்படியா என்னுடைய ஜெபத்தை இப்படி ஆண்டவர் கேட்டாரான்னு ஏன்னு சொன்னால் உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தேன். என்ன இப்படி ஊக்குவிக்கிறார் போல் இருக்கு, பூஸ்ட்டு. அதனால தான் பொதுவாக அதே போல் கிறிஸ்தவ மக்களுக்கு ஜெபிக்கிறத காட்டிலும் மற்ற மக்களுக்கு, இந்து மக்களுக்கு, முஸ்லீம் மக்களுக்கு நான் ஜெபிச்சா உடனே அற்புதத்தை செய்கிறார். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதனால தான் மற்ற மக்களுக்கு மத்தியில் தான் என்னுடைய ஐக்கியம் அதிகமாக. கிறிஸ்தவ மக்களுக்கும் 12 வருஷமாக, லுத்தரன் சர்ச்சில் 6 வருஷம், சிஎஸ்ஐயில் 6 வருஷம் செய்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாம் அப்போவும் அந்த மக்களுக்கு மத்தியில் தான் நான் ஊழியம் செய்தேன். சர்ச்சில் செய்வேன். சர்ச்சு காரியம் முடித்த உடனே யாருக்கு ரிப்போர்ட் கொடுக்கணுமா? இல்லை, அதை சொல்லிட்டேன் நான். உங்களுக்கெல்லாம் இது அங்கே போனேன், இங்கே போனேன், 2 இடத்துக்கு போயிட்டு 2 அப்படி சொல்ல மாட்டேன். நான் பல இடங்களுக்கு போகிறேன். ஹாஸ்பிட்டல்லேருந்து, சப்ஜெயிலிருந்து எல்லா ஊழியங்களையும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஊழியம் செய்து ஒரு பெரிய கிராமத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட கிருபை செய்தார். அப்போ இருந்த அந்த ரெவரண்ட் குணபால் ஐயர் ஒரு ஸ்கீம் இருந்தது. ஒரு 12 வீடு கட்டி கொடுக்குறாங்களா. அப்போ அவர் சொன்னார், என்னை கூப்பிட்டு சொன்னார், இந்த வேன் வந்திருக்கு, போங்க, நீங்கள் தான் அந்த கிராம ஊழியத்தை செய்கிறீங்க, போய் அங்கே யாராருக்கு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். அப்புறம் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு 12. அப்படி ஒரு தடவை சப்ஜெயிலுக்கு மாதம் போகும்போது குருவானவர் சொன்னார், ஒரு 40 பிளாங்கெட் கொடுத்துருக்காங்கம்மா, நீங்கள் இந்த சப்ஜெயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருங்க, அந்த ஊழியத்தை செய்கிறீங்க, சிறப்பான ஊழியம், அவங்களும் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, வெளியில் கூட உங்களோட தொடர்பு கொள்கிறாங்க, அந்த கைதிகள், அந்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் பேசுவேன். அதனால் இந்த பிளாங்கெட் 40 கொண்டே கொடுங்க. அந்த சப்ஜெக்ட் சூப்பரன் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் அப்படியெல்லாம் செய்த காரணத்தினாலேயே என்னமோ என்னை மறந்து குடும்பத்தை மறக்க மாட்டேன். என் கணவர், பிள்ளைகள், அவங்களுடைய காரியம், அவங்களுடைய படிப்பு, அவங்களுடைய எதிர்காலம், அதையும் செய்வேன், இதையும் செய்வேன். அதனால் எல்லோரும் இந்த ராணி தியாகராஜன் பாரு, இந்த எஸ்ஆர் செல்வராணி ஊழியன்ட்டு வெள்ளப்படவே கட்டிட்டு ஊராக தெரியுது, பிள்ளைகளை பார், பாவம் புருஷனை பார், அப்படி யாரும் சொன்னதில்லை. அதுலேயும் குறை வைக்காமல் எல்லாவற்றையும் நான் தான் பார்ப்பேன். அப்படி ஒரு கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதனால தான் என்னை அவர் கனம் பண்ணுறார். அந்த வார்த்தையெல்லாம் பொய் இல்லைங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை கனஈனம் பண்ணுகிறவர்களே நான் அசட்டை பண்ணுவேன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற 1 சாமுவேலில். அதனால நான் அவரை கனம் பண்ணுறேன். நீங்களும் கனம் பண்ணி பாருங்க, உங்களை கனம் பண்ணுவார். நினச்சிட்ருக்கீங்களா? அப்படி இல்லை, நாங்கள் மகா பெரிய தேவன், ராஜாதி ராஜா, ஒன்றுக்கு உதவாத என்னை கனம் பண்ணுறாருங்க, என்னை கனம் பண்ணுறாரு. அதனால் இந்த ஊரில் அதிகமாக காரியங்கள் செய்தேன். அதனால் அற்புதங்கள் நடந்தது. அதை பற்றி உங்களோட பேச போகிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த வேளையிலும் கூட உம்மை நோக்கி பார்க்க முடியாத ஒரு கிருபையை எங்கள் அனைவருக்கும் தந்து, நாங்கள் எங்களுடைய வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போலவும், இந்த வேளையில் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. ஆமாண்டவரே, இப்போ நாங்கள் எல்லோரும் உங்களை பார்க்குறோம். எத்தனை பேர் பார்ப்பாங்களோ தெரியாது, ஆனால் நிறைய பேர் பார்க்கலாம். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொருவரையும்
கேட்கிற ஒவ்வொருவரையும், அதன்படி செய்கிற ஒவ்வொருவரையும், காணிக்கைகளை உற்சாகமாக அனுப்புகிற ஒவ்வொருவர்களையும் கரநீட்டி கெஞ்சி கேட்கிறேன், ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேதத்தை வாசிக்கிறவர்களும் அதை அதன்படி நடக்கிறவர்களும் தியானிக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் ஆசீர்வதித்த இடத்துல நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதற்காக மக்கள் நன்றி. அதையும் பேசுவேன். இப்போ இது மனசில் பட்டதுனால ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் நடிஜாமத்தில் உட்காந்து கேட்பேன், என்ன பேசுறது? நான் நம்ம வீட்டில் இருக்கிற நஞ்சமாகத்தான் தெரியும். விடிய விடிய சில சமயம் உட்காருவேன், ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்கு என்ன இவ்வளோ நேரம்? ஆமாங்க, இது கர்த்தருடைய வார்த்தை, அனாவசியமாக பேச முடியாது. ஒருவேளை தவறுகள் இருந்தால் பார்க்குறவர்கள் பொருட்படுத்த மாட்டேங்க. இந்த வேத வல்லுநர்கள், வேத பண்டிதர்கள், வேதவாரர்கள்லாம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க போட்டு பாவன்னு ஒன்று நினைக்கணும். அதனால் என்னால் ஆன அளவு நான் ரொம்ப கருத்தாக கவனமாக பேசிட்டு வரேன். அதுக்கு மேலே குறை சொல்லலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு நல்ல செய்திகள் எனக்கு வர கிருபை செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அரவங்காடுன்னு ஒன்று இருக்குது. அதில் ஃபேக்ட்ரி, அந்த வெடிமருந்து தயாரிப்பு. எல்லா பக்கமும் போயிட்டுருக்குறேன், உங்களுக்கு சொல்லிகிட்ருக்குறேன். என்னுடைய கால்படாத இடமே இல்லை. நீங்கள் நம்பணும். இப்போ நீங்கள் மாத்திரம் இல்லை, இதை பார்த்துட்ருக்குற நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி பொய் பேசுகிறா அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், கை பொண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம். எல்லாருக்கும் என்ன தெரியும், எல்லாருக்கும் எங்கெங்கே நான் போகிறேன் வர்றேன். இப்போ என்னுடைய அட்ரஸை வெளியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் சொல்லிடுவாங்க, இந்த நேரம் போவாங்க, இந்த நேரம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறேன். சரியா? இந்த அரவங்காட்டில் ஒரு சகோதரி ஒரு நாள் வந்தாங்க. வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, அந்த பகுதியிலுக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு 18 வயசு பொண்ணு, அவங்களுடைய கடைசி பொண்ணு காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன உடனே அவங்க சொன்னாங்களா, நீங்கள் ஏன் அங்கே எங்கே போகிறீங்க? ராணி தியாகராஜன்ட்ட போங்க, அவங்களோட ஆண்டவர் இருக்கார், அவங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் போங்க. அந்த அம்மா வந்து ஒரே அழுக. ஒரு கன்னட வகுப்பை சேர்ந்த ஒரு இந்து ஒரு சகோதரி ஜெயலட்சுமி அப்படிங்க, அவங்க மக பேர் சித்ரா. பிள்ளை போயிருச்சு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொன்னாங்க, அதனால தான் இங்கே வந்தேன். ஏசாமி தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாங்களே. இப்போ முழுசும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, முழுசுமா ஆண்டவரை. சரி சரி அப்படின்னு உட்கார்ந்தாங்க. சில வாரங்கள் வந்தாங்க. ஆவியானவர் சொன்னார், நீ என்ன தேடி வந்ததுனால உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், நீ போ, உன் பிள்ளை சீக்கிரமாக வர வைப்பேன், உன் வீட்டுக்கு வருவா, போ அப்படி. அதுபோல் ஒரு 2-3 வாரம் வந்தாங்க. வந்துட்டு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. என்ன நான் சொன்னாலும் அவங்களுக்கு அந்த உள்ளுக்குள்ளே இந்த வேதனை. 18 வயசுக்குள்ளே காணாமல் போயிடுச்சுன்னா யாருக்கு யோசனை பண்ணிப்பாருங்க, என்னாச்சோ, என்ன பண்ணாங்களோ, யாராச்சும் கூட்டு, இப்படியெல்லாம் பல வகையில் கெட்ட எண்ணம் தான் வரும். பிள்ளைங்க என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு சொல்லிட்டு அப்படி அவங்க அழுதுட்டுருப்பாங்க. ஒரு நாள் சென்னையிலிருந்து இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உறவினர் அவங்க ஃபோன் பண்ணாங்களாமா, அம்மா உங்கள் பொண்ணை நீங்கள் சென்னைக்கு அனுப்புனீங்களா அப்படிங்கும்போது, இல்லையே அவ்வளோத்தான் காணான்னு சொல்லிகிட்ருக்குறோம் தம்பி, நீங்கள் வாங்க, இங்கே ஒரு கடையில், ஒரு துணி கடையில் அந்த பொண்ணு சித்ரா வேலை செய்துட்டு இருந்துச்சு, நான் பார்த்தும் பார்க்காம இந்த பக்கம் வந்துட்டேன், ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சா என்னன்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் நான். இல்லவே இல்லை அப்படின்னு. அப்படியா, சரி நாளைக்கு பார்க்குறேன் அப்படின்ட்டு நீ கொஞ்சம் பொறுமையாக. அடுத்த நாள் வேலை முடிச்சுட்டு போகும்போது இவர் கூடவே போனாராம். அங்கே ஒரு பாஸ்டர் வீட்டுக்குள்ளது நுழைஞ்சான். சென்னையில் ஒரு பாஸ்டர் உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டாங்க. தெளிவாக சொன்னாராம், வேலை செய்துச்சு, பார்த்தேன், நம்ம சித்ராவே தான். போகும்போது நான் பின்தொடர்ந்து பார்த்தேன், ஒரு பாஸ்டர் வீட்டுக்குள்ளே போகும். அப்போ நான் சொன்னேன், பார்த்தீங்களா ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், நீங்கள் பயப்படாதீங்க, அது எங்கேயும் போகல, ஒரு ஊழியக்கார் வீட்டில் போயிருக்குது. ஒரு 6 மாதமெல்லாம் 6 மாதத்துக்கு மேலேயாச்சு. அப்போது இவங்க அதை கேட்டு, தம்பி நாங்கள் அங்கே வர்றோன்னு சொல்லிட்டு இவங்களும் இவங்க மருமகனும் 2-3 பேர் அங்கே போனாங்க. அந்த தம்பி கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் கதவை தட்டும்போது இதுதான் திறந்துச்சா அந்த பொண்ணு. திறந்த உடனே அதுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அன்போது அப்புறம் உள்ள
பாஸ்டர் அவங்க அம்மா அவங்க மனைவியெல்லாம் வந்து பார்த்தாங்க. யார் சித்ரா அப்படிங்கும்போது எங்கள் அம்மா எங்கள் மாமா. அப்படியா, சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க. அப்படியே அன்பாக கூப்பிட்டு அவங்களுக்கு உபசரித்து டீ எல்லாம் கொடுத்து சாயங்காலம் நேரமாகிடுச்சு, காலையில் புறப்பட்டு. அப்புறம் அவங்க கேட்டாங்களாம் வந்து இந்த பொண்ணை யாருன்னு கேட்டேன். ஆனால் இது வரைக்கும் சொந்த அட்ரஸ்ஸு வீட்டிலலாம் சொல்லலை, தெரியல. எப்படியோ நான் எங்கேயோ எனக்கே தெரியாமல் நான் வந்துட்டேன். நான் கொஞ்சம் ஆண்டவரை நான் நம்புவேன். என்னமோ எனக்கே தெரியல, நான் புறப்பட்டு வந்தது எனக்கே தெரியாது. அப்பா அம்மா அக்கா எல்லாம் வீட்டில் இருக்காங்க, எனக்கே தெரியாமல் வந்துட்டேன். வந்த இடத்துல நான் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்களே இந்த பொண்ணு வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் சென்னைக்கு வந்து அது கடவுள் வந்து சரியான வழி நடத்தி இருக்கிறார். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணோம்னா நடத்துவார். நான் காலையில் எழுந்து இன்றைக்கி நான் என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன கொடுக்கணும், என்ன வாங்கணும், யாருக்கு ஜெபம் பண்ணணும் அப்படின்னெல்லாம் நான் ஒரு பட்டியல் போட்டிருக்கேன் தினமும். அதுக்கப்புறம் கதவை திறந்த உடனே சிலுவை போட்டு வாங்க பாயசப்பா வாங்க அப்படின்ட்டு வெளியில் போன உடனே 4 திசைக்கும் சிலுவை போடுவேன். நான் போகிற திசைக்கு எனக்கு முன்னால் நீங்கள் சமூக செலட்டன் முன்னோர்களெல்லாம் யோசுவா மோசையெல்லாம் சொன்னது போல் நீங்கள் போகலைன்னு நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது போல் செய்து அதுக்கப்புறம் சரியானபடி வழி நடத்துகிறேன். எனக்கு பிரியமான 2 வசனம், நிறைய வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். சங்கீதம் 32:8. இன்னொரு வசனம் சங்கீதம் 138:8. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 2 இன்ன வரைக்கும் என்னுடைய சபை மக்கள் எல்லாம் சொல்லு, குழந்தைகள் எல்லாம் கூட சொல்லும். அதனால நமக்கு முன்பாக ஆண்டவரை முன்னால் நிறுத்தணும். எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பக்தன் சொல்கிறார். அதுபோல் இந்த புள்ள என்ன ஆச்சோ தெரியல, அதை சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுருக்குறாரு. இல்லைன்னு அந்த 18 வயசு புள்ள, அழகான புள்ள என்ன ஆயிருக்குமோ யோசனை பண்ணி பாருங்க. இவங்க நினைக்கிறதோட இல்லை, மற்றவங்களும் நினைப்பாங்க இனி எங்கே இந்த புள்ள வரப்போகுது, நீங்கள் இந்த அம்மா பாவம் அப்படின்னு போலீஸ்லேயும் எல்லாம் ஒரு பக்கமும் ஒன்றாகலை. அப்புறம் அவங்க சொன்னாங்களா, அப்போ நாங்கள் எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு போகிறோம் ஐயா, கூட்டிகிட்டு போங்கம்மா. அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்ல, இல்லை இருக்கணும், அதெல்லாம் ஊழியக்காரர் இல்லையா, ஏதோ கடவுள் உங்கள் பிள்ளைய நாங்கள் வந்து கவனிக்கும்படியாக உதவி செய்திருக்கிறார், அதனால் உங்களோட கடவுள் இருக்கார், நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்களான்னு கேட்டார். ஆமாங்க, எங்கள் ஊரில் ராணி தியாகராஜனோட சகோதரி இருக்காங்க, பல வருஷம் ஊழியம் செய்கிறாங்க. நிறைய இந்து மக்களெல்லாம் போகிறோம், எல்லா மதமும் போகிறோம். அதனால் அவங்கள்ட்ட போனதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை நான் கொண்டுட்டு வருவேன், பாதுகாப்பாக இருக்கிறா கொண்டுட்டு வருவேன்னு சொன்னார். இந்த ஆண்டவர் எல்லாரும் பொய் பேசினாலும் அவர் பொய் பேச மாட்டார் போல் இருக்கு. பாதுகாப்பாக வச்சுருக்கேன், கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் முக்கால்வாசி நம்பிக்கை 4 பிள்ளைய நினச்சி அழுதேன். கரெக்டாக எங்கள் உறவினர்கள் பார்த்து கொண்டு ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வேலை செய்ய ஃபேக்ட்ரியில், அதான் அந்த வெடிமருந்து அதில் வேலை செய்து ரிட்டையர்ட் ஆனவர், ஒரு பிள்ளைக்கு வேலை கொடுக்கணும். இது அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை செய்கிற அதே கம்பெனியில் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தைக்கு தாய். இன்றைக்கி சந்தோஷமாக அந்த பிள்ளை இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு தரிசனம். இதெல்லாம் கர்த்தர் சொல்கிற வாக்கு, வீணாகிறதுல. எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அக்கா, அப்படியெல்லாம் நான் நம்பிக்கையாக சொல்ல மாட்டேன். என்ன சொன்ன மனுஷர்கள் ஒரு வேளை அப்பா சொன்னதை மாற்றிட்டா என்ன பண்ணுறது, எங்கள் அண்ணன் சொன்னார் போங்க அதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொன்ன ஒரு வேளை அண்ணன் மாறலாம். என்ன சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம். நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லிட்டாருன்னா நோ அப்ஜெக்ஷன், தைரியமாக சொல்வேன், ஆணித்தரமாக சொல், நீங்கள் போங்க எங்கள் அப்பா சொல்லிட்டாரு அப்படிம்பேன். அப்படித்தான் அன்றைக்கு நான் சொன்னேன். கர்த்தர் அதை என்னுடைய வாக்கை கனம் பண்ணினாருங்க. அந்த பிள்ளை இன்றைக்கி இருக்குது, இதே ஊரில் இருக்குது, இதே பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. சரியா, இங்கிருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களும் இதை தெரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரு சின்ன செய்தி கடந்து போவோம். யோவான் 14:14 சில வசனங்களை பார்க்கும்போது 8:8 10:10 அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு பார்ப்பேன். இதில் யோவான் 14:14 எல்லாத்துக்குமே தெரியும்.
என் நாமத்தினால, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லுங்க பார்க்கலாம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். சரியா? ஒரே ஒரு சின்ன 2 லைன் தான் இல்லையா? அதுக்கு முன்னால் உள்ள வசனம் 13வது வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். நம்ம என்ன செய்தாலும் பிதா மகிமைப்படணும். அவரே இயேசுவே சொல்றாரு, என்னில் என் பிதா மகிமைப்படணும். அது இந்த உலகத்தில் வந்த நோக்கம். எல்லாத்தையும் சகிச்சு பொறுத்து சிலுவை மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அப்படியாக வாழ்ந்தவர். என்னத்துக்கு தெரியுமா? பிதா மகிமைப்படணும்ட்டு. பிதா மகிமைப்படணும்ட்டு. என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனோ எல்லாம் நல்லதே நடந்திருக்கு நினைக்கிறீங்களா? எல்லாம் சந்தோஷமாகவே ஊழியத்துக்கு வந்துட்டா ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் பல நன்மை நடக்கும் நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, இல்லை. அதுக்காக பயப்படாதீங்க. ஆனால் விசேஷித்தவர்கள் நாங்கள். எங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும் இந்த யோபை போல திரும்பி கொடுக்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையிலையும் போராட்டம் வந்து எப்போ யோபை போல திரும்பி கொடுப்பார் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்றார். யாரு? யோபு சொல்றார். அப்படின்னா பாருங்க, அவர் என்னை புடமிடுகிறார், நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லி அவர் பல காரியங்களா யோபு சொல்றார். அதனால தாங்க அவருக்கு வந்த போராட்டத்தை ஆண்டவர் மாற்றி ரெட்டிப்பா. நான் அவங்க அப்பா அம்மா வச்ச சொத்து இல்லை, பூர்வீக சொத்து இல்லை, அவர் பாடுகளுக்கு மத்தியில் 2வது கொடுத்த அந்த சொத்துக்கள் தான் ரெட்டிப்பான நன்மைகள், பிள்ளைகள் எல்லாமே கொடுத்தாராம். அதனால ஊழியக்காரரோ சாதாரணப்பட்டவங்களோ போராட்டங்களும் கஷ்டங்களும் வரும்போது பின்வாங்க கூடாதுங்க, சோர்ந்து போகக்கூடாது. ஒரு செகண்ட் மனுஷீகத்தில் இருக்கிறதுனால சோர்ந்து பெரிய வேதனையான காரியம் வரும். ஒரே ஒரு செகண்ட் தான். அதுக்கு மேலே இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஐயோ ஆண்டவரை துக்கப்படுத்திட்டேன், ஆண்டவரை உங்களை துக்கப்படுத்திட்டேனா, உங்களை வேதனைப்படுத்திட்டேன், மன்னியும் ஆண்டவரை, மன்னியும் ஆண்டவரேன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். அடிக்கடி என்னையப்பா ஏன் தேடினீங்க, என்னை ஏன் தேடினீங்க, என் பேரில் உங்களுக்கு என்ன இவ்வளோ அன்பு, என் பேரில் என்ன இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். நம்பிக்கை நான் கெடுக்க மாட்டேன், நீர் என் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன வந்தாலும் கெடுக்க மாட்டாண்டவரே. அதனால எங்களுக்கு போராட்டங்கள் வரலாம், உங்களுக்கும் வரலாம். ஆனால் வந்தது வந்தவனமாகவே திரும்பி போகும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய கண்மலை, நாங்கள் நம்பி இருக்கிற கோட்டை, என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. எனக்கு மாத்திரம் எங்களுக்கு மாத்திரம் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் நான் சொல்கிறேன். நீங்கள் அவரை நோக்கி பாருங்க, அந்த முகம் வெட்கப்பட்டு போகாதான். அவரை பற்றி சொல்லி பாருங்க, வெட்கப்படுத்த மாட்டாரா, கனம் பண்ணுவாராம். இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அதில் ஒரு அம்மா கடற்கரையில் நின்றுக்கிட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்குது, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவரை நம்புங்க, உங்களுடைய எல்லா வாழ்க்கைக்கு எல்லா போராட்டத்தையும் அவர் மாற்றுவார்னு சொல்லி ஒரே ஒத்த பொம்பளை, கூட யாரும் இல்லை, அப்படி கத்திட்டு இருக்குதுங்க. அதை போடுறவங்க சொல்கிறாங்க, இந்த சகோதரியை நம்ம ஆதரிக்கணும் பாருங்க. அப்போ கத்தருக்குன்னு எழும்புகிறவர்களை ஆதரிப்பாங்க மற்றவங்க. என்ன ஆதரிச்சாங்க? இந்த நீலகிரி மாவட்டம் என்ன ஆதரிச்சதுன்னே சொல்வேன், அடிக்கடி சொல்வேன் நான். அதனால நீங்கள் கத்தருக்குன்னு எழும்புனீங்கன்னா பிரகாசிப்பீங்க. கத்தருக்குன்னு முதல்ல எழும்பணும், அப்புறம் பிரகாசம் வருங்க. அதனால இந்த ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் 18ஆம் சங்கீதத்தில் வாசிங்கன்னா வல்ல துருகு, அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அருமையான அவருடைய வல்லமையை போட்டிருக்குது. அதனால நீ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போது சிலருக்கு எதை கேட்டால் லாட்ரி டிக்கெட் விழுகுமா, எங்களுக்கு அது கிடைக்குமா, கிடைக்காதது. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுற மாதிரி இவர் என்ன மந்திரவாதியா இயேசு கிறிஸ்து? எந்த அளவு நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவு அவருக்குள்ளே வாழ்கிறீங்களோ, உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் நீங்கள் இருக்கிறீங்களோ, இந்த உலகம் நமக்கு வேணும். உலகத்தில் இருந்து கொண்டே தான் நம்ம காரியங்களை செய்கிறோங்க. இப்போ உலகத்தில் நமக்கு வேணும் இல்லையா, ஒரு சாட்சின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பின்னணி வேணும் இல்லையா? இந்த உலகத்தில் பாடுகள் நிறைந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்கிறதாங்க தெரியா, அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை கனம் பண்ணுறார். அவர் ஒரு நாள் அவர்களை கைவிட மாட்டார். சரியா? அதனால என்ன கேட்டாலும்னா
லாட்ரி விழுகுமா, அது விழுகுமா, இது கிடைக்குமா, இது அதெல்லாம் கேட்டால் தரமாட்டாருங்க. உள்ளதும் போயிடும், உள்ளதும் போயிடும். அதனால பேராசை பெருநஷ்டம். சரியா? ஆண்டவரே எல்லாம் கேட்போம். சின்ன பிள்ளைங்க என்னென்னமோ கேட்கும். இப்போ எங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு போனால் ஷாப்பிங்கில் நிற்கும்போது வெளியில் ஒரு அழகான ஒரு சிகப்பு கலர் கார் நின்றுட்டுருக்கு. என்னுடைய பொண்ணதை வாங்கி கொடுங்குது. அதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு அந்த காரன். அப்படி வாங்கி கொடுக்க முடியுமா? கடையில் ஒரு சின்ன கார் அதே போல் ஒன்று வாங்கி கொடு. அது பெருசாகும் போது அது கல்யாணமாகி கார் வச்சிட்டு இருக்குது. அது சின்ன பிள்ளையில கேட்டது அது பெருசாகும் போது கிடச்சிச்சுங்க. அதனால நம்ம என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு சொல்கிறத தப்பாக புரிஞ்சிக்க கூடாது. நீங்கள் என்ன கேட்டாலும், நான் என்ன கேட்டாலும் தருகிறார். சக்திக்கு மிஞ்சி நம்ப முடியாத காரியங்களெல்லாம் எனக்கு செய்கிறாருன்னு சொல்ல அவருக்கு பிரியமாக நடக்கிறேங்க, அவருக்கு பயந்து நடக்கிறேங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி ஒரு நாள் கேட்டுட்டு வந்து குளிச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறேன் பாருங்க. அப்போ எப்படியே படுத்துக்கிட்டோம் வந்துட்டோம். அப்படி இல்லை, அப்படி இல்லை. என்னுடைய சக்திக்கு மீறி, என்னுடைய தகுதிக்கு மீறி, என்னுடைய வயசுக்கு மீறி. வயசாகிட்டு போதில்ல. முதல்லலாம் வயசாகலை என் வயசு சொல்ல மாட்டேன்னு. இப்போ நீங்களே பார்க்கலாம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு பயந்தவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாக இருப்பார்கள். அதை நான் நம்புகிறேன். அதனால கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பிரியமாக நடக்கிறவங்களுக்கு என்ன கேட்டாலும் நன்றி பண்ணுறேன். நான் ஒருத்தியாக நின்றுதான் இந்த நீலகிரி மாவட்டத்தில் இத்தனை காரியங்களை 3, ஒன்று முத்தரையில், ஒன்று இங்கே, இன்னொன்று குன்னூரில், இன்னொன்று பிள்ளை கட்ட போகுது பாருங்கள். இதெல்லாம் என்னுடைய கனவல்ல, நனவு. இதெல்லாம் கத்திருக்குன்னு உயிரோடு வரைக்கும் எதாவது செய்தரணுங்க. செத்து போகிற நேரத்தில் ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அங்கலாய்க்க கூடாது. ரொம்ப பேர் ஐயோ நம்ம அந்த ஊழியை செய்திருக்கலாமே, கத்திருக்குன்னு இது அதெல்லாம் அந்த அங்கலாய்ப்பெல்லாம் வேண்டாம். உயிரோடு இருக்கிற நான் தானே கத்திருக்கு எதையாவது செய்யுங்க, எதையாவது என்ன செய்திருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில்? நீ என்ன சொல்கிற? நான் பிறந்து வளர்ந்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து படித்து பட்டம் பெற்று மனைவி மக்களை பாதுகாத்து பேர பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்து வீடை கட்டி வாசலை கட்டி அவங்களுக்காக கார் வாங்கி பங்களா, இதா வாழ்க்கை? அப்படித்தான் சொல்வீங்க. அது இல்லைங்க, அது இல்லைங்க. ஆண்டவராகிய கர்த்தர் மத்தேயு 6:36-33 முதலாவதாக கர்த்தருடைய ராஜ்யத்தை இப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொசுறு கூட கொடுக்கப்படும். அதுதான். அதனால முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை. உலக பிரகாரமாக யாருக்கு நீங்கள் வாழ்ந்தாலும் ஒரு நாள் உங்களை மறந்து போவாங்க. உங்கள் பிள்ளைகள், உங்கள் மற்றவங்க எல்லாமே மறந்து போவாங்க. அனைவரும் மறவாதவர், உள்ளங்கைகளை வரைந்து இருக்கிறவர். அவருக்குன்னு ஏதாவது செய்தீங்கன்னா அவர் மிகுந்த நன்றியுள்ளவராக இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அவர் நம்ம பேரில் அவ்வளோ அன்பும் அக்கறையும் அவர் நம்மை நினைக்கிறாரா. கர்த்தரை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் சிறியோர் பெரியோரை ஆசீர்வதிப்பாரா. பாருங்க என்ன அழகான வசனம் இல்லை. வேதத்தை நீங்கள் வாசிக்கணுங்க. வேதம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும். வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். அது வந்துட்டுருக்குது. படிக்க முடியாத, ஆலயத்துக்கு போக முடியாத, ஜெபிக்க முடியாத காலமெல்லாம் வந்துட்டுருக்குது. அப்போ அதுக்குள்ளே இந்த வசனங்கள் எல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே எழுதி வைத்து கொள்ளுங்கள். என்னாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லி எனக்கு செய்திருக்கிறான்னு சேலஞ்சு சொல்லி சொல்லுவேன். நீங்கள் சொல்ல முடியாது, ஆனால் நீங்கள் பலர் சொல்லலாம். நம்பிக்கையோடு இருங்க. இடையில பல போராட்டங்கள் அது இதெல்லாம் வந்தாலும் முடிவு நமக்கு தான், வெற்றி தான். அதுக்கு முதல் வசனம் நீங்கள் என்னாமத்தினால 13வது வசனம் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என்னுடைய நோக்கமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது வரும்போது இந்த ராணி தியாகராஜன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு பாரு என்ன சந்தோஷமாக இருக்காங்க. அதை விட இந்த ராணி தியாகராஜனுடைய வாழ்க்கையில் இடி விழுந்துருச்சு. அவங்க வீட்டில் அது எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிருச்சு. உண்மையாக சொல்கிறேன். இந்த பொம்பளை என்ன இப்படி நடந்துட்டுருக்குறா பைபிளை தூக்கிட்டு. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், என்னுடைய நன்மையில் நீங்கள் மகிமைப்படுறதை காட்டிலும் எனக்கு கஷ்டமும் துன்பமும் வரும்போது நீர் என்னிலே மகிமைப்படும். ஐயோ இந்த ராணி தியாகராஜன் பாவம் எப்படி எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, இவங்களுக்கு போய் இப்படி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நிலைமையில அந்த அவங்க வணங்கினது இயேசு சாமி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து மகிழ்ச்சியாக நடந்துட்டு இருக்காங்க. அப்போ நடந்தது போல இப்போ நடக்கிறேன்.
இதுக்கு என்ன அர்த்தம்? என் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீங்கள் மகிமைப்படணும். சரியா? முடிக்க போகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்த சாட்சி இப்போ சொன்னனே, அந்த சித்ராங்கிரம் சென்னைக்கு போய் அது பாதுகாப்பாக ஆண்டவர் கொண்டு போய் இன்றைக்கி எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. நான் கொடுக்கல, வாவான்னு சொல்லலை, அவங்களே எடுத்துட்டாங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்களும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்குங்க பிசாசு கையிலிருந்து, பல பாடுகள் இருந்து. அதனால விடுதலையாக்கி அடுத்தது அவங்க மூத்த மகளை பற்றி பெரிய சாட்சி சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் கேளுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். என்கிட்ட சிலர் கேட்பாங்க, நீங்கள் என்ன யார் நீங்கள் எங்கும்போது, ஒரு பாஸ்டர் சொன்னார் உங்களை பற்றி பாருங்கள். நிறைய பேர் பாஸ்டருங்க பார்க்குறாங்க பாருங்க, என்கிட்டையும் பேசுவாங்க. இந்த ஒரு பாஸ்டர் சொன்னார், உங்கள் நம்பரை கொடுத்து டிவியில் பாருங்கன்னு சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்கள். அதனால் நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் விவாகரத்துக்காக பிரிஞ்சிருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு இந்த சாட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மறக்காதீங்க. கண்கள் மூடி ஜெபம் மறந்துடாதீங்க. காணிக்கையை மறந்துடாதீங்க. பல தேவைகள் இருக்குது. டிவி மாத்திரமல்ல, அங்கே ஒரு இடத்த வாங்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்ன பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். எலியாவின் தேவன் என்னுடைய தேவன். அதனால் எனக்காக எல்லாவற்றையும் நான் தான் சொல்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் உனக்கு போதித்து நீ எனக்கு வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடும் கூட இருப்பார். நீங்கள் விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்து எதை கேட்டாலும் செய்வார். சரியா? அவர் மகிமைப்படும்படியாக செய்வார். கண்களை மூடி ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, உம்மை பற்றி உம்முடைய நாமத்தை பற்றி சொல்ல அந்த அடிமைக்கு ஒன்றும் இல்லாத சும்மா சொல்கிறாங்கன்னு சொன்ன குப்பை தூசி, உண்மையாகவே நான் குப்பை தூசி தாங்க. அதனால் ஆண்டவரே, என் மூலமாக இந்த நேரத்தில் நீ மகிமைப்பட்டீரே. அநேகர் விசுவாசத்தை ஆண்டவரை யாரார் காணாமல் போனார்களோ, காணாமல் போகலைன்னாலும் பொருட்கள் காணாமல் போச்சோ, வேற ஏதாவது தங்களை விட்டு இழந்து போச்சோ, திரும்ப தருகிற தேவன் நீர் ஆண்டவரை. ஒரு வாலிப பிள்ளை, 18 வயசு வாலிப பிள்ளை சென்னை பட்டணத்தில் கிடைப்பாங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாக்கிற கொண்டுட்டு வருவேன். இன்னைக்கு முழுசுமாக குடும்பத்துக்குள்ள ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறாங்க. இது எப்படி? நீங்கள் கேளுங்க. கர்த்தாவே, நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் அப்படியே செய்வீர். வியாதியஸ்தர்கள், வாலிப பிள்ளைகளை, வாலிப பையன்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. பலவிதமான காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். மிகுந்த துக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க, பையன்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தொடர்ந்து கர்த்தா, வியாதியஸ்தர்கள், வயதானவர்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். ஒருவேளை எனக்கு வயசானதுனால தான் அவர்கள் பேரில் ஒரு அன்பா ஆண்டவரே தெரியாது. ஆனால் இதை பார்த்து கொண்டுங்க வயதானவர்களை கவனிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்களுக்கு நன்மையினால் கிருவினால் உங்களை முடிசூட்டுவார் ஆண்டவர். மறுபடியும் அடுத்த வாரம் இதே நாளில் இதே தமிழன் டிவியில் நீங்கள் என்னை பார்க்கலாம். என் பெயர் தமிழன் டிவி எஸ்தர் செல்வராணி. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.